இந்த வீடியோட என்ன பார்க்க போறோம்னா, அடுத்த சில மாதங்கள்ல 25% லாபம் தரப்போற பங்குகள பத்தி தான் பார்க்க போறோம். ஆகஸ்ட் மாதம் இந்திய பங்குச்சந்தை குறிப்பிடத்தக்க ஏற்ற இறக்க பதிவு செய்து வரும் நிலையில், முதலீட்டாளர்கள் சற்று குழப்பத்துடனே இருப்பதை அறிய முடிகிறது. எந்த ஏற்ற இறக்கங்கள் பாதிக்கப்படுவது யார் என்றால், குறுகிய கால முதலீட்டாளர்கள் தான். அதனால் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் குறுகிய கால முதலீட்டாளர்களை மறந்து நீண்ட கால முதலீட்டாளர்கள் மீது கவனம் செலுத்துவது நல்லது. அப்படி நீண்ட கால முதலீட்டுகள் அடிப்படையில் 14 முதல் 25% லாபம் தரப்படும் பங்குகளை ஜேஏஎம் ஃபைனான்சியல், ஆக்சிஸ் செக்யூரிட்டீஸ் உட்பட சில தரகு நிறுவனங்கள் சில பங்குகளை பரிந்துரைக்கின்றன. அப்படி என்னென்ன பங்குகள்னு சொல்லி தான் பார்க்கலாம். இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்கு விலை நீண்டகால அடிப்படையில் 14% வரை உயரலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. பங்கு முந்தைய நாளில் ரூபாய் 2,995.10 என்ற விலைக்கு முடிவாகி இப்பொழுது 0.16 உயர்வுடன் 3,105 ஆக வர்த்தகமாகிறது. பங்கிற்கு இலக்கு விலையாக 3,500 ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஜொமேட்டோ பங்கு விலை நீண்டகால அடிப்படையில் 16% வரை லாபம் அடுத்து உயரும் என கூறப்படுகிறது. பங்கிற்கான இலக்கு விலை ரூபாய் 300 ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது பங்கோட விலை 3.29 உயர்வுடன் ரூபாய் 266.45க்கு வர்த்தகமாகி வருகிறது. அடுத்து ஜிண்டல் ஷா பங்கு நீண்டகால அடிப்படையில் 14% வரை உயரக்கூடும் என கூறப்படுகிறது. பங்கு விலை தற்போது 1.80 உயர்வுடன் ரூபாய் 700.35 காசுக்கு வர்த்தகமாகி வருகிறது. பங்கிற்கு இலக்கு விலையாக 784.30 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இந்த பங்கை வைத்திருக்கும் முதலீட்டாளர்கள் பொறுமையுடன் இருப்பது நல்லது. ஏனெனில் இந்த பங்கு விலை சில மாதங்களில் 25% வரை உயரக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. பங்கிற்கான விலை இலக்கு ரூபாய் 250 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அடுத்து எம்பசிஸ் இந்த பங்கின் விலை நீண்டகால அடிப்படையில் ஹோல்டு செய்தால் 14% வரை லாபம் அல்லது உயரும் என கூறப்படுகிறது. பங்கிற்கான இலக்கு விலை 3,500 ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த ஒரு பங்கோட விட 2.30 சரிவுடன் ரூபாய் 2,995க்கு வர்த்தகமாகி வருகிறது. இதுதாங்க இந்த 5 பங்கு. இந்த 5 பங்கு மேலே கவனத்தோடு வாங்கி வச்சுக்கோங்க. நன்றி.